வால்வரின் நினைவுகளின் தொகுப்பில் ஹல்கும் தானும் மடாலயத்தில் எப்படி முடிந்தது என்பதை வால்வரின் நினைவு கூர்ந்தார். மேலும் தனக்கு எப்படி பணி வழங்கப்பட்டது, மேலும் இமயமலையில் உள்ள ஒரு மடாலயத்தில் அருகிலுள்ள நகரத்தை சேர்ந்த நேபாள பெண்களுடன் வசித்து வந்த ஹல்கை எப்படி சந்தித்தார் என்பதை பற்றி சிந்திக்கிறார். வால்வரின் நினைவுகளில் பல்வேறு காட்சிகள் உள்ளன. அவர் தனது தலையை மீண்டும் ஒழுங்காக பெறுகிறார். தற்போதைய சூழ்நிலையில் தனது மனதை அமைக்க தன்னை கொண்டு வந்தார். ஹல்க் வால்வரின் மேலே நின்று அவனுடைய கால்களில் எதை முதலில் சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார். வால்வரின் பதில் சொல்ல மறுக்கிறார். ஹல்க் தனது கால்களில் ஒன்றை உண்பதை தேர்வு செய்வதை பற்றி வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்தார். ஹல்க் அவருக்காக வால்வரின் முடிவை எடுப்பதற்கு முன் வால்வரின் இடது காலை தேர்ந்தெடுத்து ஹல்க் உண்மையில் எதை சாதிக்க முயற்சிக்கிறார் என்பதை பற்றிய விவாதத்தை உருவாக்குகிறார். எதுவாக இருந்தாலும் வால்வரின் ஒரு காலுக்கு ஸ்டம்புடன் கூட ஹல்கை தொடர்ந்து வருவார். அவர்களின் அரட்டையின் போது வால்வரின் மற்றும் ஹல்க் அவர்களுக்கு மேலே ஒரு ஒலி ஏற்றம் கேட்கிறது. மேலும் வாகனம் ஏதோ விழுந்ததை வால்வரின் உணர்ந்தார். விமானத்தில் இருந்து என்ன விழுந்தது என்பதை நினைவில் கொள்வதற்கு முன் ஹல்க் எப்படி அவனுடன் சண்டையிடத் தொடங்கினார் என்பதை நினைவில் கொள்ள அவர் ஒரு படி பின்வாங்குகிறார். வால்வரின் ஹல்கை தனது அரண்மனையில் பிடித்தபோது ஒரு கப் கோகோ வழங்கப்பட்டது. இது அவர்கள் சண்டையிடுவதற்கு முன்பு நடந்தது மற்றும் பெஹிமோத் விகாரியை பாதியாக கிழித்தெறிந்தது. வால்வரின் பல சிறிய ஆடை அணிந்த பெண்களால் கட்டம் கட்டமாக இல்லாத நிலையில் ஹல்க் வால்வரினை கொல்ல அனுப்பியது யார் என்று ஆர்வமாக உள்ளது. அது நன்றாகவும் இருந்தது. ஹல்க் வால்வரின் முகத்தை காப்பாற்றும் போது தனது ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்க் எப்படி மிகவும் புத்திசாலி ஆனார் என்று வால்வரினுக்கு எந்த துப்பும் இல்லை. அதற்கு ஹல்க் தனது கோபத்தை எல்லாம் விலக்கி இவ்வளவு திறனை கண்டுபிடித்ததாக விளக்குகிறார். வால்வரின் மிருகத்தின் மீது குத்தத் தொடங்குகிறார். பெட்டி ரோஸ் முழு நேரமும் அவனை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவன் இறந்துவிட விரும்புகிறாள் என்பதை வெளிப்படுத்தி அவனை கோபப்படுத்த முயற்சிக்கிறாள். பெட்டியுடன் தனக்கு வழி கிடைக்குமா என்று வால்வரின் கேட்கும் வரை ஹல்க் வால்வரின் வெளியே சுவர் வழியாகவும் மலையின் பக்கவாட்டிலும் பாய்ந்தார். வால்வரின் மீண்டும் ஒருமுறை முன்னோக்கி குதித்து எங்களை வேகத்திற்கு கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி. ஹல்க் வால்வரின் காலை உண்ணப் போகிறார். ஆனால் அவரும் ஹல்கும் வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். வேகமாக நெருங்கி வரும் ஒரு வடிவம் அவர்களை நோக்கி செல்வதை கண்டார். ஒரு விபத்துடனும் புழுதி படலத்துடனும் இந்த ஜோடி அவர்களை வரவேற்க உயரமான தசைகள் நிறைந்த பச்சை நிற பெண்மணியாக நிற்கிறது.